இது வரைக்கும் கண்ணன் உறங்குகின்ற அழகை பார்த்து ரசிச்சவன். இப்ப கண்ணன் எழுந்துட்டான். அவனுடைய நடை அழகை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு ஆசை. ஆசை. அது என்ன அப்படின்னா, எப்படி இருக்குமா, நீங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் புறப்பட்டு வெளியில வரும்பொழுது சிம்மகதின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு சிங்கம் தன்னுடைய குகையிலேருந்து குகையிலிருந்து வெளியில வரும்போது அப்படி தலைய பிடரி ஆட்டிக்கிட்டு அது ரொம்ப வெளியில வரும். வந்து இந்த பக்கம் ஒரு பார்வை, இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு பக்கம், இப்படி பார்த்து பார்த்து நடக்குமா. அதை சிம்மகதின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு நாள் பெருமாள் புறப்பாடப்பவும் இந்த சிம்மகதியில தான் பெருமாள் கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியில வருவார். அவ்வளோ அழகா அந்த சிங்கம் வருகின்ற காட்சியை இறைவன் வந்து ஒப்பிட்டுகிறான். அவன் என்னத்தினாலன்னா, அப்படி நடந்து வந்து அவன் சிங்காசனத்துல அமரணுமா. ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி தான். எதை எந்த இடத்துல செய்யணும்னு இருக்கு. கிச்சன்ல செய்யறத ஹால்ல செய்ய முடியாது. ஹால்ல செய்யக்கூடிய விஷயத்த கிச்சன்ல செய்யக்கூடாது. அப்ப இறைவன் ராமாயணத்துல ஒரு உதாரணம். ம். வரன் கொடுக்கணும், ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னு வரும்பொழுது தசரதன் என்ன பண்ணிட்டான், படுக்கை அறையில போய் அந்தப்புறத்துல போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இது எங்க கேட்கணும், கைகேயிய அந்த வ- ராஜசபைக்கு வர வச்சு கேட்டிருந்தா முடிவு வேற. இவன் நேரா அந்தப்புறத்துக்கு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தப்பான வரன் கொடுத்ததுனாலதான் ராமன் காட்டுக்கு காட்டுக்கு போக போனான். போச்சு. அதை புரிஞ்சுட்டா இவன் என்ன சொல்றா, நீ உனக்கு என்னம்மா வேணும் படுக்கையில இருந்தே கேட்கலாம். கண்ணன் வந்து அவனுடைய படுக்கையில இருந்து பள்ளியறையிலிருந்து கேட்டு கேட்கலாம். கேட்கலாம். எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம், வந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து அமர்ந்து அமர்ந்து பார்க்கணும், பார்க்கணும். அமர்ந்த திருக்கோலத்தையும் பார்க்க வேண்டும்